கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இந்த நாளிலும் கலாத்தியர் 3வது அதிகாரம் 11வது 12வது வசனங்களை வாசித்து ஆண்டுடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாய பிரமாணமும் விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனோ அவைகளால் பிழைப்பான். என கண்மானதவுடைய பிள்ளைகளே, நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்றைக்கு நான் உங்களோடு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வார்த்தையை நானும் நீங்களும் அறிந்து கொள்வது மிக முக்கியம். விசுவாசத்தினாலே நீதிமான் விசுவாசத்தினாலே தான் பிழைத்துக் கொள்வார். தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீதிமானால் இருக்கிறதால் நானும் நீங்களும் விசுவாசத்தினாலே தான் நாங்கள் பிழைத்துக் கொள்வோம் என்பதாக இந்த இடத்திலே வலியுறுத்தி எழுதுகிறார். இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே ஆபகுக்கு 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாங்கள் பார்க்கலாம். இதே அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டிலே 3 இடங்களிலே பிரதானமாக பேசுகிறார். ரோமர் 1:17வது வசனத்திலும் 1வது அதிகாரம் 17வது வசனத்திலும், கலாத்தியர் 3வது அதிகாரம் 11லிருந்து எபிரேயர் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலும் இதை குறிப்பிட்டு பேசுகிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாளும் விசுவாசத்தினாலே தான் பிழைத்துக் கொள்ளும். இந்த வார்த்தையை மிக முக்கியமான ஒரு வார்த்தை, இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வார்த்தை தான் மார்ட்டின் லூதருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை, ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணி சபை அடுத்ததான ஒரு எழுப்புதலுக்குள்ளாக கடந்து வருவதற்கு காரணமாக இருந்த வார்த்தை இந்த வார்த்தை. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். என கர்மானதோட பிள்ளைகளே, அன்றைய நாளிலே மார்ட்டின் லூதருடைய காலத்திலும் தேவனுடைய ஜனங்கள் தவறாய் வழிநடத்தப்பட்டார்கள். பாவ மன்னிப்புக்கு என்று பாவ மன்னிப்பு சீட்டு விற்கப்பட்டது. இப்படி பலவிதமான தவறான காரியங்கள் மக்களுக்குள்ளே வந்து கிரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, மாம்சத்தினால செய்யப்படுகிற கிரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டு வந்ததினாலே இதை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்று சொல்லி அவர் வாசித்து பார்த்த பொழுது அவருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டு பண்ணின வார்த்தை தான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதால். என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு நீதிமங்களாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நானும் தொடர்ந்து விசுவாசத்தினாலே தான் பிழைத்துக் கொள்வோம் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. எப்படி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோமோ அப்படியே முடிவு பரியந்தமும் விசுவாசத்தினாலே தான் நானும் நீங்களை பிழைத்துக் கொள்வோம். இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமா இதில் இருக்கிறதான உண்மைத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாங்கள் விசுவாசத்தினால கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோமோ அதே போல முடிவு பரியந்தம் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தினாலே தான் நாம் இங்கே பிழைத்துக் கொள்கிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு மாத்திரம் கிருபையும் விசுவாசமும், அதற்கு பின்பு நம்முடைய கிரிகளினாலே தான் நாங்கள் பிழைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறோம். தொடர்ந்து முடிவு பரியந்தம் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தினாலே தான் நாம் இங்கே பிழைத்துக் கொள்கிறோம் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறோம். இதை புரிய வைப்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஆரம்பிக்கிறது நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை. 12வது வசனத்தில் சொல்லுகிறார், நியாய பிரமாணமோ விசுவாசத்திற்குரியது அல்ல. நியாய பிரமாணமானது விசுவாசத்திற்குரியது அல்ல, அவைகளை செய்கிற மனிதன் அவைகளாலே பிழைப்பான். என கர்மானதோட பிள்ளைகளே, இந்த நியாய பிரமாணத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை என்பது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அவைகளை செய்கிற மனிதன் அவைகளால் பிழைப்பார். நியாய பிரமாணத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து தன்னுடைய மக்களுக்கு கொடுத்து சொல்லுகிறார், இவைகளின்படி நீங்க நடந்து இவைகளின்படி நீங்க செய்தீங்கன்னு சொல்லி நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இவைகளை சரியா கடைபிடிப்புகளா இருந்தால் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அந்த நியாய பிரமாணத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை என்பது விசுவாசத்துக்குரிய வாழ்க்கை அல்ல. நியாய பிரமாணம் விசுவாசத்துக்குரியது அல்ல, அது செயல்களுக்குரியது. ரோமர் 10வது அதிகாரம் 4வது வசனத்திலே
நியாயப்பிரமாண நீதி என்பது செயல்களுக்குரியது. அதுல செய்கிற மனிதன் பிழைப்பான். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் செயல்களுக்கு தக்கதாகத்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களுடைய கீழ்ப்படிதலை பொறுத்தது உங்களுடைய ஆசீர்வாதம். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய கீழ்ப்படிதலோடு தொடர்புடையது. உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் உங்களுடைய செயல்களோடு தொடர்புடையது. நீங்க இவங்களை சரியா கடைபிடித்து சரியா கீழ்ப்படிந்து இருக்கிறீங்களா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லாவிட்டால் மரணம், அல்லாவிட்டால் சாபம் என்று சொல்லி விவாக புஸ்தகத்திலே நான் பார்க்கலாம். உங்கள் செயல்களுக்கு தக்கதாகத்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த நியாயப்பிரமாணம் செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற வாழ்க்கை என்பது விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்தல்ல, நாங்கள் எதை விசுவாசிக்கிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. எதை விசுவாசிக்கிறோம் என்பதை பொறுத்து எல்லாம் இருக்கிறது. ஆகவே நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுவது கிறிஸ்துவின் மேல, தேவன் மேல, அவர் நமக்காக செய்த காரியங்கள் மேல விசுவாசம் வைத்து பிழைத்துக் கொள்ளுகிறோம். அவர் நமக்காக. ஆகவே நானும் நீங்களும் முக்கியப்படுத்த வேண்டிய காரியம் விசுவாசத்திலே வாழுகிற வாழ்க்கை. தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து அதை விசுவாசித்து நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நியாயப்பிரமாணத்தை ஒரு மனிதன் கடைபிடிக்கிறதுனால நீதிமானாக முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். இதை நாங்கள் கொஞ்சம் ஆழமை பார்க்க போறோம். நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் 610 கட்டளைகள் உட்பட 613 பிரமாணங்களை கொடுக்கிறார். அதற்கு பின்பு பரிசேயர், சதுசேயர் இப்படி இவர்கள் பாரம்பரியங்கள் என்ற அடிப்படையில் 39 பாரம்பரியங்களை சேர்த்தார்கள். ஆனால் இந்த இவ்வளவு பிரமாணங்களையும் ஒரு மனிதன் சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். கடைபிடித்தா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென்று சொன்னார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதனாலும் அதை கடைபிடிக்க முடியாது. நியாயப்பிரமாணம் எப்படி அதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லுகிறார், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேற்றியிருந்து ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக ஒன்றையும் ஒருக்காவும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு 613 பிரமாணங்களையும் ஒரு மனிதனால ஒரு தடவை கூட தவறாமல் கடைபிடிக்க முடியாது. அந்த இடத்துல உங்கள் செயல்களுக்கு தக்கதாகத்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய கீழ்ப்பிடிதலோடு தொடர்புடையது, உங்களுடைய செயல்களோடு தொடர்புடையது. இதுல நீங்கள் எவ்வளவு தேவன் எதிர்பார்க்கிறது போல 100% நீங்கள் பரிபூர்ணமா இருந்தா, ஒன்றிலும் தவறாமல் நீங்க கீழ்ப்படிந்திருந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இதுதான் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட நீதி. ஆனா வேதம் சொல்றது இந்த நீதியை ஒரு மனிதனால நிறைவேற்ற முடியாது. ஆண்டவர் ஏன் கொடுத்தார், என்னத்துக்கு கொடுத்தார், நிறைவேற்ற முடியாத நியாயப்பிரமாணத்தை இதற்காக கொடுத்தார் என்று வேதம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது. அதை நான் சுருக்கமா சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்ததுக்கான ஒரு நோக்கம் உண்டு. மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவத்தை குறித்த அறிவுண்டு பண்ணுவதற்காக. எல்லாரும் பாவத்தின் அடிமத்தனத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். நமக்கு ஒரு ரட்சகர் தேவை. நம்மை நாமே மீட்டுக் கொள்ள முடியாது. நம்முடைய தவறை நாமே திருத்திக் கொள்ள முடியாது. அதாவது பாவத்துக்குள்ளாக விழுந்த மனிதன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. தன்னுடைய செயல்களினாலே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாது. இதற்கு கர்த்தருடைய உதவி தேவை, ரட்சகர் தேவை என்பதை நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இதை குறித்து புதிய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே ஆண்டவர் இதை குறித்தான விளக்கத்தை தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு கூட கொடுக்கிறார். நியாயப்பிரமாணமானது ஒரு மனிதனால் நிறைவேற்ற முடியவில்லை. ஆகவேதான் நியாயப்பிரமாணத்தை முடிவுக்கு கொண்டு வர, அதனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். எல்லா நீதியையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். இப்படி எல்லாம் செய்தால்தான் நீங்க ஆசீர்வாதம் இருப்பீங்க என்ற இடத்துல இருந்து நம்முடைய வாழ்க்கையை நீங்க என்ன விசுவாசித்தாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்க என்ன விசுவாசிக்கிறதுனால நீங்க மீட்கப்படுவீங்க. நீங்க என்ன விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது என்பதை கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார். ஆகவேதான் ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்திலிருந்து நான் ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீயின் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர் வெளிப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவாய்.
நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அழைக்கப்படும். இருதயத்தினாலே விசுவாசிக்கப்படுகிற பொழுது நமக்கு நீதி உண்டாகிறது. தேவனுடைய நீதி நமக்கு உண்டாகிறது. நியாயப்பிரமாண நீதி அல்ல. நியாயப்பிரமாண நீதி என்பது வேறு, தேவனுடைய நீதி என்பது வேறு. இந்த நியாயப்பிரமாண நீதி என்பது சுய நீதியோடு தொடர்புடையது. இது ஒரு மனிதனை ரட்சிக்க முடியாது, ஜீவனை கொடுக்க முடியாது. தேவனுடைய நீதி சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணம் இல்லாமல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது ரோமர் 3:21 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். ஆகவே இந்த நியாயப்பிரமாணம் என்பது கிரியைகளோடு தொடர்புடையது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ளாம ரட்சிக்கப்பட்டது விசுவாசத்தினாலே, கிருபையினாலே, இலவசமா விசுவாசத்தை கொண்டு தேவன் ரட்சித்திருக்கிறார் உண்மை. ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு நம்முடைய கிரிகளினாலே தான் நாங்கள் பிழைத்துக் கொள்வோம். நம்முடைய கிரிகள் தான் நம்மை வாழ வைக்கும். அதன் அடிப்படையில் தான் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அதன் அடிப்படையில் தான் தேவன் நம்மை பாதுகாப்பார். அதன் அடிப்படையில் தான் தேவன் எதை செய்தாலும் செய்வார் என்று சொல்லி நம்முடைய கிரிகளை மேன்மைப்படுத்தி வாழ ஆரம்பித்து இந்த கிரிகளுக்குள்ள கொண்டு போய் ஜெபத்தையும் உபவாசத்தையும் வேதம் படிக்கிறது, தேவனுக்காக செய்யற ஊழியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய கிரிகளை அவைகளை கொண்டு போய் அது ஒரு தகுதியாக தேவனுக்கு காண்பித்து இவைகளை செய்கிறதுனால தேவன் அவைகளை பார்த்து அதன் அடிப்படையில் தான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் சொல்லி புரிந்து கொள்ளாமல் மறுபடியும் தான் என்னத்தை செய்கிறார்களோ அந்த கிரிகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இதன் மூலம் தான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தவறாய் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார். கிரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியர்கள் நிருபத்தில் கலாத்தியில் இருக்கிற சபையில் இருக்கிற ஜனங்களை பார்த்து கேட்கிறார். ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாய பிரமாணத்தின் கிரிகளினாலேயோ விசுவாச கேள்வினாலே எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? கிரிகளினாலே நியாய பிரமாணத்தின் கிரிகளினால பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா, விசுவாசத்தினாலே பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா? அதாவது நாங்கள் செய்கிற நற்கிரிகளினாலேயோ நாங்கள் செய்கிறதான எங்களுடைய கீழ்ப்படிதலை பொறுத்து நமக்கு ரட்சிப்பு உண்டாகவில்லை, நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகவில்லை, நமக்கு பரிசுத்த கொடுக்கப்படவில்லை. இவைகள் எல்லாமே கிருபையினாலே விசுவாசத்துக்குள்ள இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி ஒரு மனிதன் இலவசமாய் விசுவாசத்தினாலே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டாலும் அதே போல முடிவு பரியந்தம் விசுவாசத்தினாலே கிருபையினாலே வாழுகிற வாழ்க்கையை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவனும் பெருமை பாராட்டாதபடி இவர்கள் கிரிகளினால் உண்டாகிறதல்ல. அவர் சொல்லுகிறார், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணினீர்கள், அதாவது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்க ஆரம்பித்த நீங்க இந்த விசுவாசத்தை ஆண்டவர் தான் நமக்குள்ளே ஆரம்பித்திருக்கிறார். எல்லாமே தேவன் நமக்கு செய்ததான ஈவு, அவர் கொடுத்த ஈவு, அவர் நம்மிடத்தில் காண்பித்த தயவினாலே தான் இன்றைக்கு நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்துக்கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது கிருபை ஈவு. அவருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு இருக்கிறோம். தொடர்ந்து வாழுகிறது நம்முடைய செயல்களினால் அல்ல, அவர் மேல வைக்கிற விசுவாசம். அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை விசுவாசிப்பதே நம்முடைய வாழ்க்கையில பிழைக்கப்படுகிறது. சொல்லுகிறார், ஆவியினாலே ஆரம்பித்த நீங்க விசுவாசத்தின் மூலம் கிருபையினால விசுவாசத்தினாலே தேவனை முழுவதும் சார்ந்தோடு ஆரம்பித்த நீங்க இப்ப மாம்சத்திலே முடிவு பெற போறீங்களா? ரட்சிக்கப்பட்டது கிருபை விசுவாசம். ஆனா இதுக்கு பிறகு வாழ்க்கை எங்க போகுதுன்னு சொல்லிச்சுன்னா நம்முடைய மாம்சத்துல செய்யப்படுகிற கிரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவைகளின் அடிப்படையில தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும், ஆசீர்வதிக்க முடியும், அவைகளை பொறுத்துதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி மாம்சத்தினாலே செய்யப்படுகிறதான கிரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார். நியாயப்பிரமாணம் என்பது அந்த கிரிகள் என்பது மாம்சத்தினால செய்யப்படுகிற கிரிகள். அவர் கேட்கிறார், அன்றியும் உங்களுக்கு ஆவி அளித்து உங்களுக்குள் அற்புதங்கள் நடத்துகிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலேயோ விசுவாச கேள்வினாலே எதனாலே செய்கிறார்? தேவன் எங்களுக்கு அற்புதங்களை பரிசுத்தாவினை கொடுத்து நன்மைகளை இந்த வாழ்க்கையில செய்கிறது. எதனாலே செய்கிறார்? நம்முடைய நியாயப்பிரமாண கிரிகளினாலே செய்கிறார். அதாவது எல்லாவற்றையும் நம்முடைய கிரிகளின் அடிப்படையில் செய்கிறாரா, விசுவாசத்தினாலே செய்கிறார்? விசுவாச கேள்வினாலே, விசுவாச பிரமாணத்தினாலே. விசுவாச பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களை நாம் நீங்கள் இருக்கிறோம். விசுவாசத்தின் மூலம் தான் தேவன் என்ற வாழ்க்கையில கிரியை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். தவிர இவைகள் கிரிகளினால் உண்டாகிறது அல்ல. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டானோ அதே போல கடைசி பரியந்தம்
கிருபையினால விசுவாசத்தை கொண்டுதான் பிழைத்துக் கொள்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு ஆரம்பம் தான் கிருபை, விசுவாசம். அதுக்கு பின்னர் நம்முடைய கிரிகள் அல்ல. நம்முடைய கிரிகளின் அடிப்படையில் தேவன் நமக்கு கொண்டு செய்கிறது இல்லை. ஏன்னு சொன்ன நம்முடைய கிரிகள் தேவனுக்கு முன்பதாக 100% பரிபூர்ணமானது இல்லை. நம்முடைய கிரிகளிலே குறைவுண்டு. தேவன் நம்முடைய கிரிகளின் அடிப்படையில் எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமா இருந்தால் நம்முடைய கிரிகள் தேவனுக்கு முன்பதாக 100% குறைவில்லாததா இருக்க வேண்டும். ஒரு மனிதனும் தேவனுக்கு முன்னுக்கு 100% நான் பரிபூர்ணமா இருக்கிறேன் என்று ஒரு மனிதனால சொல்ல முடியாது. நீதிமான் ஒருவனும் இல்லை. அதுல பிரதானமாக சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே நீதிமானாகவே முடியாது. அதனுடைய விளக்கம், நீங்க நியாயப்பிரமாணத்தை முழுவதும் கடைபிடித்தாலும் நீங்கள் நீதிமானாக முடியாது. அதை எப்படி சொல்லுகிறேன்? ஆங்கிலம் பேசினாலும் நாங்கள் வெள்ளக்காரராக முடியாது. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனால நீதிமானாகவே முடியாது. நீதிமான் ஆகிறது என்பது நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேலும் அவருடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுகிறோமே தவிர நம்முடைய கிரிகளினால நாங்கள் நீதிமானாக முடியாது. எப்படி நம்முடைய கிரிகளினால நீதிமானாக முடியாதோ அதே போல நம்முடைய கிரிகளினால நாங்கள் பிழைத்துக் கொள்ள முடியாது. விசுவாசமே நம்ம பிழைக்கப்படுகிறது. நாங்கள் நீங்க பிழைத்திருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய கீழ்ப்படிதல் அல்ல. வேற வசனம் ஒன்று சொல்லுகிறது, ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினால எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே நாங்கள் பாவிகளாக்கப்பட்டோம். இன்னைக்கு நானும் நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவதற்கு யாரு கீழ்ப்படிந்தார்? நம்முடைய கீழ்ப்படிதல் அல்ல, இயேசுவின் கீழ்ப்படிதல். இயேசு நமக்காக கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினதுனாலே, தன்னை கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்ததுனாலே, அவர் மரித்ததுனாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம். அவருடைய மரணத்துக்குள்ளாக்க மரணத்தினாலே நம்மை இணைத்துக் கொண்டு தம்மோடு மறிக்க பண்ணி எங்களை உயிர்ப்பித்திருக்கிறதுனாலே, மரணத்திலிருந்து நம்மை விடுதலாக்கி இருக்கிறதுனாலே நானும் நீங்களும் பிழைத்திருக்கிறோம். அவர் நமக்காக சாபமானதுனாலே நான் நீங்களும் ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அவர் நமக்காக பாவமானதுனாலே இன்றைக்கு என்னையும் தேவனுடைய நீதியாக்கி இருக்கிறார். இவைகள் எல்லாமே அவர் நம்மேல வைத்த அன்பு நிமித்தமும் அவருடைய தயவினால, அவருடைய கிருபையினால எனக்கு முழுக்கும் அவர் கொடுத்ததான ஈவு, இலவசமா கொடுத்த ஈவு. பரிசுத்தம் என்பது அவர் கொடுத்த ஈவு, நீதி என்பது அவர் கொடுத்த ஈவு, எல்லாமே அவர் நம்மேல வைத்த அன்பினாலே. ஆகவேதான் ஒரு வசனம் சொல்லுகிறது, உங்கள் கிரிகளுக்கு தக்கதாக நான் உங்களை ரட்சிக்காமல் உங்கள் நீதியின் கிரிகள் நிமித்தம் நான் உங்களை ரட்சிக்கவில்லைன்னு சொல்லுகிறார். உங்கள் கிரிகள் அடிப்படையில் தேவன் எங்களை ரட்சிக்கிறதே இல்லை. அவருடைய கிருபையினாலே, எப்படி கிருபையினாலே ஆரம்பித்தாரோ அப்படியே முடிவு பறைந்த கிருபையை விசுவாசத்தை கொண்டே நான் நீங்களை பழித்துக் கொள்கிறோம். அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், நீங்கள் எதனாலே பெற்றீர்கள்? ஆவியானவர் எதனாலே பெற்றீங்க? அற்புதங்களை எதனால உங்களுக்குள்ளே நடத்துகிறார்? தேவன் உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்துவதற்கு காரணம் உங்கள் கிரிகை அல்ல, உங்கள் ஜெபம் அல்ல, உங்களுடைய உபவாசம் அல்ல, உங்களுடைய நற்கிரிகள் அல்ல. தேவன் என்ன உங்களை பயன்படுத்த காரணம் அவர் நம்மேல வைத்த தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய நீதி தான் காரணமே தவிர எந்த கிரிகளின் அடிப்படையில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போவதில்லை, எந்த கிரிகளின் அடிப்படையில் தேவன் நம்மை நடத்த போவதும் இல்லை. விசுவாசத்தின் மூலமே நீங்கள் நடத்தப்படுகிறோம். என கண்மானத்தோடைய பிள்ளைகளே, ஆகவே நாங்கள் கிரிகை செய்ய வேணாம், ஜெபம் பண்ண வேணாம், மயில் படிக்க வேணாம், வாசமே தேவையில்லைன்னு இந்த இடத்துல நான் பேசுகிறேன். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி இருக்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன கிரிகை செய்தோம்னு சொன்னா, நானும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு கிரிகை செய்யவில்லை. அவர் தம்முடைய தயவினாலே, கிருபையினாலே சொல்லுகிறார், ஒருவனின் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரிகளினால் உண்டாகிறது அல்ல. அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு தேவன் உலகத்தோட்டத்துக்கு முன்பதாகவே நம்ம சிருஷ்டித்திருக்கிறார் நற்கிரிகளை செய்கிறதற்காக. ஆகவே நம்முடைய நற்கிரிகளின் அடிப்படையில் தேவன் நம்ம கொண்டு செய்ய போவது இல்லை. நாங்கள் ரட்சிக்கப்பட்டது நம்முடைய கிருபையினால. நான் கேட்கிறேன், நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நற்கிரிகளை செய்கிறோமா? தேவனுடைய பிள்ளை ஆவதற்காக நற்கிரிகளை செய்கிறோமா? அல்லது தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறோம் என்பதனால நற்கிரிகை செய்கிறோமா? நம்முடைய நற்கிரிகள் என்பது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கை மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்துகிறது. நான் நற்கிரிகை செய்வது ரட்சிக்கப்படுவதற்காக, ரட்சிக்கப்பட்டதனால், நான் ஆசீர்வதிக்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டது, நீதிமானாக்கப்பட்டது, விடுதலாக்கப்பட்டது எல்லாமே என்னுடைய கிரிகளினால் அல்ல. அவர் மேல வைத்த தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவரை விசுவாசத்தின் மூலம் அந்த நீதி எனக்கு பலித்திருக்கிறது. விசுவாசத்தினாலே இந்த நீதி நமக்கு பலிக்கிறதா? கிரிகளினால இது ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்காது.
அது ஆரம்பம் மாத்திரமல்ல, முடிவு பர்யந்தம் கிருபையும் விசுவாசத்தை கொண்டு நாம் பிழைத்துக் கொள்கிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். என கர்மானத்தோட பிள்ளைகளே, நற்கிரியல் என்பது தேவன் பார்க்க செய்கிற ஒன்றல்ல. வேதம் சொல்லுகிறது, மனிதர் உங்கள் நற்கிரியலை கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுள். எங்களுடைய நற்கிரிகள் மனிதர் பார்க்க செய்கின்றார். இந்த நற்கிரிகள் அடிப்படையில் இதை கொண்டு வந்து தேவனுக்கு முன்பதை காண்பித்து, அல்ல தேவன் இதை பார்த்து தான் என்ன உங்களை ஆசீர்வதிப்பார் என்பது நம்முடைய தவறான அறிவு. நற்கிரிகள் செய்ய வேணாம் என்று சொல்லவில்லை, ஜெபம் பண்ண வேணாம் என்று நான் சொல்லவில்லை. லூக்கா புஸ்தகத்திலே 2வது அதிகாரம், லூக்கா 18வது அதிகாரம் 10வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். நான் ஒரு வாசித்து காண்பிக்கிறேன். அதுல 2 மனிதர்கள் ஜெபம் பண்ண வருகிறார்களாம். ஆலயத்துக்கு போனார்கள், ஜெபம் பண்ணும்படி ஆலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போல இராததினால் உங்களை சோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் வாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசவான் கொடுக்கிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு எடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக இன்னொரு கிருபையாயிரும் என்றார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனவனு தாழ்த்தப்படுவான். இந்த இடத்துல 2 பேர் ஜெபம் பண்ண வருகிறார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இந்த பரிசேயனுடைய ஜெபத்தை கவனிங்க. நான் மற்றவனை மாதிரி இல்லாண்டவர், உண்மைதான். நான் ஜெபம் பண்ணுகிறேன், உபாசம் இருக்கிறேன், தசபா கொடுக்கிறேன், உண்மைதான். அவன் சொல்றது எல்லாமே சரியான காரியம். ஜெபிக்க வேணுமா, ஜெபம் பண்ண வேணும். உபாசம் இருக்கணுமா, இருக்க வேணும். தசபா கொடுக்க வேணுமா, கொடுக்க வேணும். ஆனால் இவைகளின் அடிப்படையில் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி, இதன் அடிப்படையில் தேவனிடத்தில் நாங்கள் கடந்து போவோமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது, அந்த சொல்ல அவன் தன்னைத்தானே உயர்த்துகிறவனா இருந்தார். அநேகர் தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு எதை காண்பிக்கிறார் தெரியுமா? தன்னுடைய ஜெபத்தின் அளவை, தன்னுடைய உபாசத்தின் அளவை, தம்முடைய அவர்கள் எப்படி விதைக்கிறார்கள், காணிக்க தசபாகளை கொண்டு வந்து தன்னுடைய கிரியைகளை தேவனுக்கு சொல்லி, நான் இப்படிதான் செய்கிற ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன். அதனால அவன் நீதிமானாக்கப்படவே இல்லை. இது தன்னைத்தானே உயர்த்துகிறது. இது சுயநீதியை வெளிப்படுத்துகிறது. நியாயப்பிரமாணம் என்பது சுயநீதியை வெளிப்படுத்துகிற ஒன்றாய் காணப்படுகிறது. அதான் பிலிப்பியர்ல இப்ப எழுதுகிறார், நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதி உடையவனாய் இராமல் தேவனுடைய நீதி உடையவனாய் இருக்கிறேன். இந்த விசுவாசத்தினால நான் பிழைத்துக் கொள்ளும் என்பதை சொல்வதற்கு அடுத்த வசனத்தில் சொல்ற நியாயப்பிரமாணமானது விசுவாசத்துக்குரியது அல்ல. ஏன்னு சொல்லி சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு தெரியாதனமா மறுபடியும் நியாயப்பிரமாண நோக்கத்துக்குள்ள சிக்கிக் கொள்ளுகிறார்கள். பழைய உடன்படிக்கை நோக்கத்துக்குள்ள சிக்கிக் கொள்ளுகிறார்கள். பழைய உடன்படிக்கை என்பது உங்கள் செயல்களோடு தொடர்புடையது. நீங்க கீழ்ப்படிந்தால், நீங்க எப்படி நடந்தால், நீங்க எப்படி செய்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். அது எப்படி இருக்க வேண்டும்? 100% ஒரு தவறும் இல்லாமல், ஒன்றிலும் ஒரு காவும் தவறாம. அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், இந்த 10வது கட்டளை எனக்கு என்றைக்கு விளங்கிட்டு, அன்றைக்குத்தான் நியாயப்பிரமாணத்தின்படி நானும் பாவி என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இந்த 10 கட்டளையை கூட இந்த அநேகர் புரிந்து கொள்கிறது. எதற்காக தேவன் கொடுத்தார்? என கர்மான தேவனுடைய பிள்ளைகளே, நான் நீங்களும் பிழைத்துக் கொள்கிறது நம்முடைய கிரிகளினால் அல்ல. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது, நாங்கள் நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் நன்மைகளை சுதந்திரிக்கிறது காரணம் நம்முடைய கிரிகள் அல்ல, அவருடைய கிருபை. அவர் நமக்காக செய்தவர்களை நம்பி அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுவே உண்மையான விசுவாசம். நாம் தேவனுக்காக என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்தல்ல, தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் பிழைத்துக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் நானும் நீங்களும் பிழைத்துக் கொள்ளும்படி, விடுதலை அடையும்படி, ரட்சிக்கப்படும்படி தன்னுடைய ஒரே குமாரனான இயேசுவை அனுப்பி அவருக்கூடாக எல்லா நீதியை நிறைவேற்றி எல்லாவற்றையும் செய்து முடித்து சகலதும் முடிந்தது என்று சொல்லி நமக்காக எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்தார். இனிமேல் நம்முடைய வாழ்க்கை கிரிகளினால் அல்ல, விசுவாசத்தினாலே, கிருபையினாலே பிழைத்துக் கொள்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆனால் நீதிமானா இருக்கிற ஒரு மனிதன் தொடர்ந்து விசுவாசத்தினால்தான் பிழைத்துக் கொள்வானா. இதைத்தான் இந்த இடத்துல வலியுறுத்துகிறார். ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகும் விசுவாசம் பண்ணா விசுவாசம் தான்.
தேவனுடைய பிள்ளைய ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில கிரிகளினால பிழைக்க மாட்டோம்னா ஒரு நாள் கிரிகளினால பிழைத்துக் கொள்வதில்லை. நம்முடைய கிரிகளை பார்த்து தேவன் நம்ம கொண்டு செய்வதே இல்லை. என்ன நம்முடைய கிரிகள் அடிப்படையில் செய்ய வேணுமா இருந்தால் அது 100% பரிபூர்ணமா இருக்க வேண்டும். ஒரு மனிதனால் அது முடியாது. நம்முடைய கிரிகள் அடிப்படையில் தேவன் நம்ம கொண்டு செய்ய போவதில்லை என்பதை முற்று முழுதாக தேவன் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார், வேதத்திலே தெரியப்படுத்தியிருக்கிறார். ஆகவேதான் சொல்லுகிறார், இந்த பரிசேயன் தன்னைத்தானே உயர்த்தி சுயநீதியை காண்பிக்கிறார். இந்த இடத்துல அவர் சொல்லுகிற சுயநீதியை காண்பிக்கிறார், நியாயபரமான நீதி. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில தேவனத்தில் நன்மையை பெற்றுக்கிறார். இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தலே 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாங்க பார்த்தோம்னா, எபேசு சபையின் தூதனுக்கு ஆண்டவர் ஒரு அறிவுரையை சொல்லுகிறார். எபேசு சபையின் தூதனை சொல்லுகிறார், எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரிகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறது நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார். அவருடைய வாழ்க்கையில அவருடைய கிரிகள், அவருடைய பிரயாசங்கள், அவருடைய சகிப்புத்தன்மை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுது. நான் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொல்லி சொன்னால், நான் தவறாய் புரிந்து கொள்கிறோம். இப்படித்தான் நீ ஜெபத்தை விட்டுட்டாய், பைபிள் படிக்கிறதை விட்டுட்டாய். அதே ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லவில்லை. அந்த சொல்லுகிறார், ஆதி அன்பு என்பது முதல் அன்பு. அது முதல் அன்பு, தேவனுடைய அன்பு. தேவன் என்னை நேசிக்கிறதற்கு நான் ஒன்றுமே செய்யவில்லை. என்னுடைய கிரிகளை வைத்து தேவனை நேசிக்கவில்லை. நான் பாவிகளா இருக்கையில் தேவன் நம்மையில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்புதான். அதுதான் முதல் அன்பு. அவர் என்னை நேசித்ததினாலே அவருடைய அன்பில் இருந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டு வந்த எபேசு சபை கடைசியா இவைகளை செய்கிறதுனாலதான் தேவன் நேசிப்பார் என்ற இடத்துக்கு திரும்புகிறதுனாலதான் சொல்லுகிறாய், நீ இன்ன இடத்தில் இருந்து சொல்லுகிறாய், உன் பேரில் குறை உண்டு, ஆகியால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயா. ஆதியில செய்த தொடக்கத்தில் நீ எப்படி கிரியை செய்ய அதே மாதிரி செய். நீ மனம் திரும்பி ஆதி அன்பை நீ விட்டு விட்டாய். இப்ப அன்பிலிருந்து செய்து வாழ வேண்டிய நீ அன்புக்காக செய்கிற இடத்துல ஒன்று இருதயத்தை கொண்டு வந்து விட்டாய். இது விழுந்து போன நிலைமையை பிடிக்கிறார். இன்னிடத்திலிருந்து விழுந்தாய். ஆதி அன்பு தேவனுடைய அன்பு. தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதை அறிந்து அன்பில் இருந்து வாழ்ந்த எபேசு சபை கடைசி எங்க வந்துட்டான்னு சொன்னா, இவர்களை செய்கிறதுனால தேவன் நேசிப்பார்னு வந்துட்டார். ஆதி அன்பை விட்டு விட்டார். என கண்மானதோட பிள்ளைகளே, இது எதை குறிக்கிறது தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்கள் எப்படி விசுவாசத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால் விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்டோம், அதே போல நீதிமான் விசுவாசத்தினால்தான் கடைசி வரைக்கும் பிழைக்கும். நம்முடைய கிரிகள் என்னை உங்களை ஒரு நாளும் பிழைக்க பண்ணாது. நம்முடைய கிரிகள் அடிப்படையில் ஒரு நாள் நாம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட முடியாது. அதனாலே நாங்கள் நற்கிரிகை செய்ய வேணாம்னு சொல்லவில்லை. இந்த நற்கிரிகள் என்னையும் உங்களையும் தேவனுக்கு முன்னுக்கு ஒரு நாளும் தகுதிப்படுத்த போவதும் இல்லை. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நான் எதையாகிலும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கிரிகை செய்வதல்ல. ஏதாவது நான் இப்படி செய்யறதுனால தேவன் நமக்கு தருவா என்று சொல்லி என்னுடைய கிரிகளை தேவனுக்கு காண்பித்து இந்த கிரிகளினால தகுதியாக்கப்படுவதல்ல. நான் தகுதியாக்கப்பட்டதுக்கு காரணம் அவருடைய கிருபை. எதையாவது செய்து அந்த கிரிகளினால நான் தகுதியாக்கப்பட்டு அதை தேவனை காண்பிக்கிறதுனால தேவனை ஆசீர்வதிப்பார் என்று கிடையாது. என்னுடைய தகுதி என்பது கிரிகளினால் அல்ல, கிருபையினாலே நான் கொடுக்கப்பட்டது. என கர்மானதோட பிள்ளைகளே, நான் நீங்களும் என் தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்கு பதிலாக முதலாவது நான் நீங்களும்
தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து விசுவாசிக்க வரும் என்று கட்டது. அந்த விசுவாசத்தில நிலைத்திருக்கும் பொழுது நான் இதை படிப்பேன். அந்த விசுவாசத்தில நிலைத்திருந்த அவர் நேசிக்கிறதுனால, நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுனால, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாய் புது சிறுசியா தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனாலே அப்பாவை பிரதிபலிப்பதற்காக, நான் தேவனுடைய பிள்ளை என்பதை பிரதிபலிப்பதற்காக நற்கிரிகளை செய்கிறவர்களை நாங்கள் காணப்படுவோம். அதுதான் என்னை உங்களையும் தேவனை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுகிறது. நற்கிரிகள் என்பது தேவனை பிரதிபலிப்பதற்காக செய்கிற காரியம். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை நம்முடைய நற்கிரிகள் உலகத்துக்கு காண்பிக்கிறது. உலகம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை எதன் அடிப்படையில் அறிந்து கொள்ளும் என்னுடைய கிரிகள் அடிப்படையில். ஆகவே இந்த கிரிகளை உலகம் அறிந்து கொள்வதற்காக, தேவனுக்காக, மனிதர்கள் நற்கிரியை கண்டு. ஆகவே இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நியாயபரமான விசுவாசத்திற்குரியது அல்ல. அவைகளை செய்கிற மனிதன் அவைகளால் பிழைப்பான். நானும் நீங்களும் நியாயப்பிரமாணத்தை ஒரு கடைப்பிடித்து பிழைத்துக் கொள்ள முடியாது, கடைப்பிடிக்கவும் முடியாது. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை என்பது கிரிகளோடு தொடர்புடையதல்ல, அது விசுவாசத்தோடு தொடர்புடையது. தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய கீழ்ப்படிதலினாலே, அவருடைய மரணத்தினாலே, அவர் எனக்காக சாபமானதினாலே, அவருடைய அன்பினாலே நான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு பிழைத்து நம்முடைய பிள்ளையாக விடுதலாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். நான் ஆசீர்வாதமா வாழ்றதுக்கு காரணம் என்னுடைய கிரியை இல்லை, அவருடைய கிருபை. அவருடைய தன்னை கிரியமாக கிருபாதார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்ததுனால நான் இங்கு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். இனிமேலும் நாங்க வாழுகிறது எல்லாமே அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய அன்பை தவிர நம்முடைய கிரியை அல்ல. ஆகிய சொல்லுகிறார், நம்முடைய கிரிகளினால ஒரு மனிதனும் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தினாலே நானும் நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், நீதிமான்களா இருக்கிற நானும் நீங்களும் தொடர்ந்து விசுவாசத்தினாலே தான் நாம் நீங்கள் பிழைத்துக் கொள்வோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளும். அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார், தேவன் என்ன கிரியை செய்கிறார் என்பதை கவனி, என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதை விசுவாசிங்கள், அதற்கு ஒப்புக் கொள்ளுங்கள். அதை விசுவாசிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில பலிக்கிறது. ஆபிரகாம் விசுவாசித்தார், அதுதான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நம்முடைய விசுவாசமே என்ன உங்களை ரட்சிக்கிறதா இருக்கிறது. பழைய உடன்படிக்கை செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, புது உடன்படிக்கை கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. உங்கள் விசுவாசத்தினாலே உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமல்ல. விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிப்போம், விசுவாசத்தினாலே காரியங்களை நாங்கள் செய்வோம், விசுவாசத்தினாலே பிழைத்துக் கொள்வோம். எல்லாமே விசுவாசத்திற்கு தொடர்புடையது. ஒரு வார்த்தையை மறந்து விடாதீர்கள், நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியது அல்ல, கிரிகள் என்பது விசுவாசத்துக்குரியதல்ல. அவர் ஒரு மனிதன் முழுவதுமாய் சார்ந்து கொள்வது எல்லாம் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். என்னுடைய செயல், என்னுடைய திறமை, என்னுடைய நற்கிரிகள் என்று சொல்றதுக்கு, நாளண்டு பெருமை பாராட்டுறதுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. அதான் சொல்லுகிறார், ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இவைகள் கிரிகளினால் உண்டானதல்ல, கிருபையினால் உண்டானது. விசுவாசத்தின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டது. விசுவாசமும் அவர் நமக்குள்ளே ஆரம்பிக்கும். இந்த கர்மானதோட பிள்ளைகளே, இந்த விசுவாசம் என்னை உங்களை பிழைக்கப்படும். அவருடைய தழும்புகளால் நான் சுகமாக்கப்பட்டவன் என்று விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில சுகம் பதிக்கப்படும். நான் சுகமாக்கப்பட்டேன், விடுதலாக்கப்பட்டேன், ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசிக்க நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசம், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யும். சுகமாக்கப்பட்டேன், ஆசீர்வதிக்கப்பட்டேன், விடுதலாக்கப்பட்டவன், கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். அவர் என்னிடத்தில் எந்த குறையும் பார்ப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் என்னை மர்வமாக்குகிறார், ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிறார். அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய தயவு என்னை பிழைக்கப்படுகிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும். இந்த ரட்சிப்பை நீங்கள் தொடர்ந்து அனுபவிப்பீர்கள், இந்த நன்மைகளை அனுபவிப்பீர்கள். விசுவாசத்தினாலே பிழைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.